श्रीराम राम 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 पाहि मां श्रीयाञ्जनेयनुन्दन्नामं रक्ष मां राम ஆஞ்சநேய சுவாமி தான். ஸ்ரீராம ஜெயம் என்ற ஒரு அற்புதமான மந்திரம் இருக்கு இல்லையா? இதை யாருக்கு சொல்லி கொடுத்தா? இப்ப நான் சொல்லி நீங்க கேக்குறீங்களா? சொன்ன ஆஞ்சநேயருடைய திருக்கோவில் உங்க கைகளால் உங்களால் நடத்தணும் அப்படின்னு இறையருள் ஏற்பாடு செய்திருக்கிறது. இது நம்ம கையில கிடையாது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு மணிவாசக பெருமான் பாடினார் இல்லையா? இது நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த வசந்த நகரிலே நடத்தணும். அதற்கு ஐயா ஆறுமுகம் ஐயா அவர்களும் முருகேசன் ஐயா அவர்களும் அவங்க குடும்பத்தோட இருந்து நடத்தணும் அப்படின்னு இறையருள் முடிவு செஞ்சிருக்காங்க. உங்க பரம்பரையில் யாரோ பூர்வ ஜென்மத்தில் ஒரு புண்ணியம் செய்திருக்கிறார்கள். அது உங்களை தொடர்ந்து வந்திருக்கிறது. அது இன்னும் தொடர்ந்து இன்னும் நிறைய நல்ல பணிகளை, சமூக சேவைகளை, அறம் சார்ந்த விஷயங்களை இந்த மக்களுக்கு கிடைப்பதற்கு இறையருள் உங்களுக்கு என்றைக்கும் துணை இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு நல்ல நாள். நான் பேச்ச தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு உறுதிமொழி சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இவ எப்ப முடிப்பா, இப்பதான் தொடங்குறாங்க, எப்ப முடிப்பாங்களோ, எப்ப போய் சாப்பிட்றது, மழை மறுபடியும் வந்துருமோன்ற ஒரு பதட்டம்லாம் இருக்குது. நீங்க அதெல்லாம் உள்ள மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் என்னை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுவும் எனக்கு நல்லா தெரியுது. நான் ராஜபாளையத்துல இருந்து வர்றேன். ராஜபாளையம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? குற்றாலத்துக்கு போற வழியில இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அடுத்த ஊர். ஆண்டாள் பிறந்த ஊர், கோதை பிறந்த ஊர், கோபாலன் வாழும் ஊர். மாலை கட்டி திருமாலையே கட்டி கொண்ட தன் மேனி வாசனையால் சீனிவாசனை மயக்கிய ஆண்டாள் பிராட்டி பிறந்த ஊருக்கு பக்கத்து ஊர்ல இருந்து வர்றேன். கிட்டத்தட்ட 6.5 மணி நேரம் 7 மணி நேரம் பயணம். அப்ப நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வர்றேன். நீங்க எனக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி உங்க செவிகளை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எங்க சுகிசிவம் ஐயா ஒரு கதை ஒண்ணு சொல்றாங்க. ஒரு ஊருக்கு இது மாதிரி சொற்பொழிவு பேசுறதுக்கு ஒரு பெரிய பேச்சாளர் போறவர் நல்ல பெரிய கோவில் அப்படின்ன உடனே ஒரு 10 பக்கத்துக்கு எழுதி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டாரு. போய் பேச உட்கார்றாரு. இன்னைக்கு நிலைமை தான். இன்னைக்கு மழை பெஞ்சப்ப இங்க ஒருத்தர் இல்லையா? அது மாதிரி அங்க ஏதோ ஒரு பிரச்சனை, ஒருத்தருமே இல்லை. ஒரே ஒரு இளைஞர் மட்டும் முன்னாடி உட்கார்ந்துருக்கான். ஒரு பேச்சாளருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அவர் பார்த்து சொல்லியிருக்காரு, தம்பி நான் நிறைய பேர் வருவாங்கன்னு நான் தயார் பண்ணிட்டு வந்தேன். ஆனா நீ ஒருத்தன் தான் உட்கார்ந்துருக்குற. நீ சொல்லு, நான் பேசணுமா வேண்டாமாங்கிறத நீ சொல்லுப்பா அப்படின்னாரு. ஏன்னா அவன் எந்திரிச்சு போயிட்டானே, இவர் எந்திரிச்சு வந்து ஒரே மாதிரி வச்சிருங்க. ஏன்னா மழை நேரம் இருக்கு. நல்லா தானே போச்சு. அதே மாதிரி வச்சிருங்க, வேற ஒண்ணுமே நீங்க செய்யலாம் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த இளைஞன் எந்திரிச்சு, ஐயா வணக்கம் கும்பிடுறேன். இல்லை முதல் பண்ணீங்களா? முதல் பண்ணதில்லை. நான் பேசுறது எனக்கு கேட்கல. அந்த இளைஞன் எந்திரிச்சு சொல்லியிருக்கிறார், ஐயா நான் உங்க அளவுக்கு படிச்சவங்க கிடையாது, உங்க அளவுக்கு நான் புத்திசாலி கிடையாது, உங்க அளவுக்கு நான் பெரிய அறிஞன் கிடையாது. நான் ஒரு குதிரை மேய்க்கிறேன். என்கிட்ட 30 குதிரைகள் இருக்குது. ஆனா 30 குதிரைக்கும் நான் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். சில நேரம் ஒரு குதிரை தான் வரும். இப்போ ஒரு குதிரை தானே வந்திருக்குன்னு அதுக்கு புல்லு கொடுக்காம விட மாட்டேன். வந்த குதிரைக்கு நான் புல்லு கொடுப்பேயா அப்படின்னு. அவன் என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்கோம் பாருங்க. அப்ப 100 பேர் வருவாங்க நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க. ஆனா நான் ஒருத்தன் வந்திருக்கிறேன், என் ஒருத்தனுக்காக நீங்க பேசிட்டு தான் போகணும் அப்படின்றத அவ்வளோ நான் சுக்கா சொல்லணும். இவருக்கு சார் நீதான்ப்பா அறிவாளி உட்காருப்பா அப்படின்னு 2.25 மணி நேரம் பேசியிருக்காரு. அந்த ஒருத்தனுக்காக பேசி முடிச்சுட்டு, தம்பி உன் ஒருத்தனுக்காக 2.25 மணி நேரம் பேசியிருக்கேன், உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு. மறுபடியும் அவன் இருந்துச்சு, ஐயா நான் உங்களவுக்கு அறிவாளி இல்லை, உங்களவுக்கு படிச்சவன் இல்லை, உங்களவுக்கு நான் அறிஞர் இல்லை, நான் குதிரை மேய்க்கிறவன். என்கிட்ட ஒரு 30 குதிரை இருக்கு. 30 குதிரைக்கு நான் புல்ல எடுத்து வைப்பேன். சில நேரம் ஒரே ஒரு குதிரை தான் வரும். ஒரு குதிரை வந்தா ஒரு குதிரைக்கு எவ்வளவு புல்லு தேவையோ அதைத்தான் திருப்பேனே தவிர 30 குதிரைக்கு உள்ள புள்ளைய அதுக்கு நான் திணிக்க மாட்டேயா அப்படின்னு. எவ்வளவு புத்திசாலித்தனமான பதில் பாருங்க. அப்ப சாதாரணமாக நம்ம யாரையும் எடை போட்டு விடக்கூடாது. எல்லா இடத்திலையும் அறிவார்ந்த மக்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அதனால இருக்கிற ஆளுகளுக்கு ஏற்ற மாதிரியா தான் நான் பேசுவேன். கிளம்பணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க முகத்தை பார்த்தா நான் கண்டுபிடிச்சிட்டேன். உடனே நான் நன்றி வணக்கம்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் தான் நம்மளாம் எந்திரிச்சு போகணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட ரொம்ப பணிவோட கேட்டுக்கொண்டு, ஏன்னா இருக்கிற கடவுள்கள்லயே ரொம்ப பணிவுடைய ஒரு கடவுள் அப்படின்னா அது ஆஞ்சநேயர். நாம வணங்க தொடங்குவதற்கு முன்னாலே நம்மை வணங்கி கொண்டிருக்கிற ஒரு தெய்வத்தை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நாம தானே தெய்வத்தை வணங்கணும். அந்த தெய்வம் நம்ம கையெடுத்து கும்பிடுறதுக்கு முன்னாடி அது கையெடுத்து கும்பிடுது. என்னையா நீங்க கும்பிடுறீங்கன்னா, நீ கும்பிடலடா அதான் நான் கும்பிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. இப்படி ஒரு எளிமையான ஒரு தெய்வம், எவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுத்தாலும் கூட பணிவாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம்
தெய்வம் நம்முடைய ஆஞ்சநேய சுவாமிகள். இன்னைக்கு ஒரு அருமையான நாள். ஏன்னா விடிந்தால் விநாயகர் சதுர்த்தி, நாம ஆஞ்சநேயர் கோயில உட்கார்ந்துருக்கோம். என்ன ஒரு அழகான ஒரு காம்பினேஷன் பாருங்க. ஏன்னா நம்ம தமிழ்ல தான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பிள்ளையார் பிடிக்க போய் அது கொரோனா முடிஞ்சது அப்படின்னாங்க. அது ஒன்றும் அனாவசியமான ஒரு வார்த்தை இல்லை. பிள்ளையார் சதுர்த்தியில் ஆரம்பிக்கிற நம்முடைய சமய விழாக்கள் எல்லாம் அனுமன் ஜெயந்தியில் முடியும் என்பதால் பிள்ளையார் பிடிக்க அது கொரோனா போய் முடியும், ஆஞ்சநேயர்ல முடியும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இன்னும் அதை நம்ம நுட்பமாக பார்த்தோம்னா எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்னாடி விநாயக பெருமானை நம்ம வழிபாடு செய்யணும். அந்த செயல் நல்லபடியா நிறைவு பெற்றுச்சு அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு நன்றி சொல்லணும். இதுதான் நம்மளுடைய சமய வழிபாட்டின் ஒரு அடிப்படை. எந்த ஒரு செயல் நீங்க செய்ய போனாலும் விநாயகருக்கு வேண்டி தொடங்கிக்கோங்க. பிள்ளையார் சொல்லி போட்டு தானே தொடங்கணும். அது நல்லபடியா நிறைவேறுகிற நேரத்துல ஆஞ்சநேயருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அந்த பினிஷிங் கரெக்டா இருக்கணும் இல்லையா? ஒரு நல்ல மன வலிமையை, ஆற்றலை, சக்தியை அவர் தருவார். அதனால 2 தெய்வங்களும் ரொம்ப சிறப்பான தெய்வங்கள். அந்த 2 நாளும் நமக்கு ஒரே நாள்ல அமைந்திருக்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அருட்கொடை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2 தெய்வங்களுமே பாத்தீங்க அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகளை சமமாக நினைக்கக்கூடிய தெய்வங்கள். நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும்ன்றத அவங்களே கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்ப குளத்தக்கரையில யாருமே இல்லாம ஒரு மரத்துக்கு கீழே பிள்ளையார உட்கார வச்சாலும் அவரு சந்தோஷமா ஏற்றுக்குவார். மீனாட்சி அம்மன் கோவில்ல முக்குரிணி விநாயகராக அவ்வளவு பெரிய விநாயகர் எடுத்து வச்சாலும் அவர் அங்கேயும் அதே எளிமையோட தான் இருப்பாங்க. ஆஞ்சநேயரை எந்த ராமர் கோவிலுக்குள்ள போனாலும் சின்ன ஒரு தூண்ல செதுக்கி வச்சிருப்பாங்க, அவர் அதையும் ஏற்றுக்கொள்வார். நாமக்கல் மாதிரி மிக உயரமான ஆஞ்சநேயராக இருந்தாலும் அவர் அதையும் சமமாக ஏற்றுக்கொள்வார். மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் வரத்தான் செய்யும். திடீர்னு ஒரு நாள் நம்ம பெரிய அளவுல இருப்போம், திடீர்னு சின்ன அளவுக்கு கூட போவோம். 2ஐயும் சமமாக கருத வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற தெய்வங்கள் விநாயக பெருமானும் ஆஞ்சநேய சுவாமி. அது 2 நமக்கு இன்னைக்கு ஒண்ணு போல அமைஞ்சிருக்கு. காலையில விநாயகர் சதுர்த்தி, இன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயில் கும்பாபிஷேகம், 2 ஒண்ணு போல சேர்ந்து. இன்னும் இந்த 2 தெய்வங்களுக்கும் ஒரு அழகான சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த 9 கோள்கள் இருக்கு இல்லையா? நம்ம நவகிரகம் சுற்றி வர்றோம். திடீர்னு ராகு இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு வரான், கேது அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு வர்றான், சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சின்னு என்னென்னமோ சொல்றாங்க. உடனே நம்ம எல்லாத்தையும் தூக்கிட்டு பூஜை பொருள் எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு ஊருக்கா போறோம், திருநள்ளாறு போறோம், எல்லாம் போறோம் இல்லையா? இந்த 9 கோள்களால் பாதிக்கப்படாத தெய்வங்கள் என்றால் அது பிள்ளையாரும் ஆஞ்சநேயரும். அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால உங்களுக்கும் இந்த 9 கோள்களால எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரையும் மனமாற வழிபாடு செய்வீங்கன்னா எந்த கோள்களாலும் வரக்கூடிய துன்பங்கள் நம்மை எதுவுமே செய்யாது. அந்த 2 தெய்வங்களின் அனுக்கிரகம் நமக்கு இருந்தால் நவக்கிரகம் நம்ம எந்த தொந்தரவும் செய்யாது அப்படின்ற ஒரு மனசு உறுதியை இன்றைக்கு நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நல்ல நாள், ஒரு அருமையான ஆன்மீக சொற்பொழிவு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்களை நீங்க நிறைவேற பாராட்டுகளை தரணும். ஏன்னா அவ்வளவு பெரிய மேடையை போட்டு உட்காருவதற்கான அவ்வளவு தூரத்தில் போய் உட்காராதீங்க, எல்லாம் என் காலடியிலே வந்து ஒன்னா ஒட்டி உட்காருங்க அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். வீட்டில் உள்ள பெரியவங்க நினைப்பாங்கல்ல, வீடு பெரிய வீடா இருக்கும், டிவி அங்க இருக்கும், சோபா இந்த பக்கம் இருக்கும், பிள்ளைங்க பூரா உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா வீடு சின்ன வீடா இருக்கும்போது, சின்ன டிவியா இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? அந்த சந்தோஷம் இன்னைக்கு இல்லை. வீடு பெருசாயிடுச்சு, டிவி பெருசாயிடுச்சு, ஆனா தள்ளி போயிடும். ஆனால் சின்ன வீடாக ஒரு சின்ன டிவி இருக்கும்போது எல்லாம் மடியில படுத்துக்கிட்டு தோல்ல உட்கார்ந்துக்கிட்டு தோல்ல சாஞ்சிக்கிட்டு நம்ம டிவி பார்த்த காலம் இருக்குது இல்லையா? அதைத்தான் நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க விரும்புவாங்க. அதே மாதிரிதான் ஆஞ்சநேய சுவாமி, நீங்க எவ்வளவு பிரமாண்டமா ஏற்பாடு பண்ணாலும் இப்படி எல்லாரும் ஒன்னா பக்கத்துல உட்கார்ந்து இருப்பதை தான் என் மனம் விரும்புகிறதுன்னு நமக்கு சொல்லாம சொல்றாரு. இந்த ஆன்மீகம் நமக்கு எதை கற்றுத்தரும் அப்படின்னா, இந்த மனித வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ இன்ப துன்பங்களை, நல்லது கெட்டதுகளை அப்படியே கடந்து வரும். ஆன்மீகம் வழிபாடு செய்வதால், சாமி கும்பிடுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கிறது, நம்மை நாம் எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்கின்ற சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா பொதுவா மனிதனுடைய மனசு ரொம்ப வித்தியாசமானது. உலகத்திலேயே மனிதன் மட்டும்தான் வித்தியாசமானது. அவனுக்கு முன்னாடி பிறந்த எல்லா உயிரினங்களையும் தாண்டி தனக்கென்று ஒரு உலகத்தை உருவாக்கி கொண்டவன் தான் மனிதன். 4-5 ஸ்கூல் பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு கண்காட்சி நடத்திருக்காங்க. அவங்க பள்ளிக்கூடம் பசங்களா சேர்ந்து அறிவியல் கண்காட்சி. அவங்க ஆசிரியரை கூப்பிட்டுருக்காங்க, சார் நிறைய நாங்கள் ஏற்பாடு பண்ணிருக்கோம், பார்க்க வாங்க அப்படின்னு. ஒவ்வொன்றா ஒரு பார்த்துட்டே வர திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தா 4 பாக்ஸ் வச்சிருக்கோம், 4 டப்பா வச்சிருக்கோம். இந்த பசங்க சார் ஒண்ணுன்னா திறந்து பாருங்க அப்படின்னு பாக்குறாரு. அந்த பாக்ஸ்ல இதற்கு பள்ளி விஷம் அப்படின்னு எழுதுறோம். பள்ளி விஷம் என்னதான் இருக்கும் அப்படின்னு திறந்து பாக்குறாரு. உள்ள ஒரு நாகப்பாம்பு படம் பண்ணிருக்கிறாங்க.
ஆமா, பாம்புக்கு பல்லுல தானே விஷம். அடுத்து ஒண்ணு இதுக்கு கொடுக்கை விஷம் அப்படின்னு எழுதிருக்கு. ஒரு ஏதா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு திறந்து பாக்குறாரு, உள்ள ஒரு தேள் படம் ஒட்டியிருக்கு. ஆமா, தேளுக்கு தானே கொடுக்கல விஷம். அடுத்த பாக்ஸ்ல எழுதியிருக்கு இதற்கு உடம்பெல்லாம் விஷம். அப்படி ஒரு விலங்கினத்தை நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு திறந்து பார்த்துருக்கிறாரு. ஒரு கண்ணாடி இருக்கு, இவர் முகம் அதுல தெரிஞ்சிருக்கு. ஒரு மனுஷன் படம் ஒட்டி இருந்தா கூட யாரோ ஒரு மனுஷன் அப்படின்னு நம்ம போயிருவோம். ஆனால் கண்ணாடி பார்த்தோன்னே நம்ம முகம் அதுல தெரியுது. நமக்குள்ளே தானே எல்லாம் நல்லது கெட்டது இருக்கு. உலகத்துல நல்லவன் கெட்டவன் அப்படின்னு நம்ம முன்னாடி எல்லாம் பிரிச்சு பார்த்தோம். இப்ப நமக்குள்ளதான் நல்லவன் இருக்கிறான், நமக்குள்ளதான் கெட்டவன் இருக்கிறான். இதற்கு உடம்பெல்லாம் விஷம்னு கண்ணாடியை பார்த்தோன்னே அப்படி அசந்து போயிட்டாரு. ரொம்ப நல்ல சிந்தனையா, ரொம்ப விசித்திரமானது. ஒரு நேரம் நல்லதா இருக்கும், ஒரு நேரம் கெட்டதா இருக்கும். திருவொற்றியூர்ல ஒரு சாமியார் ஒரு பாடத்துல உட்காந்து என்ன பண்ணுவாராம், ரோடு வழியா யாரும் போனாலும் எந்த மனுஷன் போனாலும் அவனை மிருகம் பேர சொல்லுவாங்க. இந்த குரங்கு போகுது, இந்த நாய் போகுது, இந்த பாம்பு போகுது, இந்த நரி போகுது அப்படின்பாங்க. ஆனா மனுஷன் தான் போயிருப்பாங்க. சின்ன பசங்க எல்லாம் கேட்டிருக்காங்க, ஏன் சாமி மனுஷங்க தானே போறாங்க, நீங்க நாய் போகுது, நரி போகுது, குரங்கு போகுதுன்னு சொல்றீங்க, அவனா கோவப்பட மாட்டாங்க. எப்படா கோவப்படுவோம், நீ எல்லாம் வெளி தோற்றத்தை வச்சுதான் நீங்க ஒரு மனுஷனை எடை போடுறீங்க, நான் அவருடைய உள் தோற்றத்தை வச்சு எடை போடுறேன். குரங்கு போறான்னு சொன்னேன் இல்லையா, வேற யாரும் இல்லை, ஒரு கட்சியில் எல்லாமே இந்தியாவுக்கு தவிக்கிட்டே இருப்பான். அவன் மனசு குரங்கு மனசு, அவன் குரங்கு தான். நரின்னு சொன்னல ஒருத்தனை, அவன் ஒரு நாளும் யாருக்கும் நல்லது செய்ய மாட்டான், எல்லாருக்கும் தீமைகள் மட்டும்தான் செய்வான், தந்திரம் மட்டும்தான் செய்வான். அவன் நரிதான். மனுஷங்கள்ல நான் மனுஷனையே பார்க்கல, எல்லாம் மிருகங்களா தான் இருந்திருக்காங்க அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு. ஒரு நாள் தூரத்துல இருந்து ஒரு மனிதன் நடந்து வர்றார். தூரத்துல அவரை பார்த்த உடனே சொல்லியிருக்கிறாரு, என் வாழ்நாளிலேயே ஒரு மனிதனை இன்றைக்கு தான் பார்க்கிறேன், அந்த ஒரு மனிதன் வருகிறாங்க. எல்லாரும் திரும்பி பார்த்துருக்காங்க. அவர் கைகாட்டிய இடத்தில் நம்முடைய வள்ளல் பெருமான் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அவரைத்தான் இவர் பார்த்துட்டு சொல்றாரு, இதுதான் நான் பார்த்ததிலேயே மனிதன். ஏன் அவர் மனிதன், ஏன் அவர் மட்டும் மனிதன் நம்ம சொல்றோம்? மனசுக்கு யார் இதமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் மனிதன். வள்ளல் பெருமான் எப்படி இருப்பார், நீங்க அவர் தோற்றம் உங்களுக்கு இடுப்புல ஒரு வேட்டி கட்டி இருப்பார், இன்னொரு துணி என்ன பண்ணியிருப்பாரு, இப்படி போர்த்தி இருப்பார். சீடர்கள் அவர்கிட்ட கேட்பாங்க, ஏன் சாமி நல்லா அதை வெட்டி சட்டை தச்சு போட்டுக்கலாம்ல, உங்களுக்கு நல்லா இருக்குங்களா, வசதியா இருக்குங்களா? இப்படி ஒரு பதிலை நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாரு, இல்லை இல்லப்பா, அந்த துணியை வெட்டணும்னா அந்த துணிக்கு வலிக்கும்ல அப்படின்னு. எனக்காக நம்ம சிந்திச்சிருக்கோம், துணியை வெட்டினா துணிக்கு வலிக்கும் என்று சிந்தித்த ஒரு மாபெரும் புண்ணியமான இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். நம்முடைய இந்திய தேசம், தமிழ் தேசம் எத்தனை புண்ணியங்களை சேர்த்த ஒரு தேசம் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க படிச்ச உடனே லண்டன் போகணும், அமெரிக்கா போகணும், வெளிநாடு போகணுன்ற கனவுகளோடு வளர்க்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் தேடி வந்த ஆன்மீக அனுபவத்தை அள்ளி அள்ளி கொடுத்த ஒரு தேசம் நம்முடைய இந்திய தேசம், புண்ணிய பூமி நம்முடைய தமிழ்நாடு என்பதை நீங்கள் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். இது கொஞ்சம் நல்ல சந்தேகங்களை நம்ம குழந்தைகளுக்கு இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் நேரமே இல்லை, நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க, இல்லைன்னா மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஆன்மீகத்தின் அர்த்தத்தை நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம்னு வைங்களேன், வாழ்க்கையில நீங்க அவங்களுக்கு வேற எதுவுமே சொல்லித்தர வேண்டாம். காலையில இருந்து நம்ம பாப்பான்னு சொல்றோம்ல, ஆன்மீக சொற்பொழிவு கேளு பாப்பானா நான் வீட்டுக்கு போறேன்னு ஓடி போயிடுச்சு ஒரு பாப்பா. எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. என் பிள்ளைய உட்காந்து கேட்காதுன்னு வைங்களேன், இப்போ என் ப்ரோக்ராம் டிவியில வந்துட்டா திரும்பி பார்க்கும்போது 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுவாங்க. இங்க போனாங்கன்னே தெரியாது, பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே தான் வந்து உட்காருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை இன்னும் ஆழமாக அர்த்தத்தோடு கற்றுக் கொடுக்கவில்லையோ அப்படின்னு தான் நமக்கு தோணுகிறது. ஏன்னா நம்ம அதுல இருந்து ரொம்ப விளைவு போயிடும். நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அம்மா அப்பா எவ்வளவு பக்தியோடு இருந்தார்கள், எவ்வளவு ஆன்மீக உணர்வோடு இருந்தார்கள். இன்றைக்கு அதை நாம கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நாம விலக விலக நம்ம பிள்ளைகள் 100 மடங்கு அதை விட்டு விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்ம சொத்துக்களை நம்ம இன்னைக்கு கைவிட்டு விட்டுருவோம். நம்மளுடைய சொத்து, நீங்க வீரத்துறவி விவேகானந்தர் பற்றி படிச்சிருப்பீங்க.